இன்னைக்கு வினோத் அண்ணா மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அரோரா, பிரவீன் காந்தி, விக்ரம் அண்ட் சாண்ட்ரா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நானே நமக்கு 24 வயசு தான் ஆகுது, நம்ம எடுக்கவா வேண்டாமா, ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்துருவோமா எடுக்காமல் இருந்தா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுவான்னு இந்த பக்கம் போகணுமா இல்லை இருக்கணுமா அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா இவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா நான் எடுத்திருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே விக்ரம் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ எடுத்திருந்திருப்பா அப்படின்னு. சரி அப்போ நீங்கள் எடுத்துருந்துருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாண்ட்ரா கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, அந்த டைமில் வினோத் அண்ணா வந்தார், எனக்கு கேரட் அல்வா ஊட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கேரட் அல்வா ஊட்டி விட வந்தவரா பெட்டி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்குறாங்க. உடனே ஆமாம் கேரட் அல்வா ஊட்டி விட்டுட்டு என்ன ஆக்சுவலாக அவர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாரு. நான் இங்கே இது பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கேரட் அல்வா ஊட்டி விட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு தட்டை யார் கையிலேயே கொடுத்துட்டு டப்புன்னு பெட்டி எடுத்துட்டாரு. நான் அதை புரிஞ்சுக்கல, என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாருங்கிறது எனக்கு புரியலை, எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அவரை பெட்டி எடுக்க விட்டுருந்துருக்க மாட்டேன், வேண்டான்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரோரா. ஏன்னா இந்த காசை எப்படியும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஒரு 4 ஷோக்கு போனாருன்னா அவருக்கு கச்சேரி இந்த மாதிரி போனாருன்னா அவருக்கு இந்த பணம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் வெளியில் அவருக்கு பெரிய பேண்டெல்லாம் இருக்குது, அவரால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. ஆமாம் போயிருந்தாருன்னா சம்பாதிச்சிருப்பாரு, பட் டைட்டில் வின்னர் கானா வினோத்துங்கிறது அந்த பேர் என்றைக்குமே நிலச்சிருந்துருக்கும், அது அவரால் திருப்பி சம்பாதிக்க முடியாது, அதனால நான் இது பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எடுக்கலாமா வேணாமான்னு அப்படி யோசிச்சு கை வச்சுட்டு இருக்கும்போது அந்த டைமில் அவர் வேறு ஏதோ பேசினார், இந்த பக்கம் ஏதோ டிடிஎஃப்னு ஏதோ ஒன்று பேசினார். பேசும்போது நான் அந்த பக்கம் கவனிக்கும் போது எனக்கு கேரட் அல்வா ஊட்டி விட்டுட்டு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, எனக்காக பேனர்லாம் வச்சாங்களே, டிடிஎஃப் போட்டு பேனர்லாம் வச்சாங்களே, ஸோ இந்த வாரம் கூட கிடக்காம நம்ம போகிறதா, நம்ம புது கவுன்லாம் போட்டுட்டு ஃபினாலே வீக்கில் நிற்கலாம், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை எஜுகேஷனுக்கு இந்த மணி கிடைக்கும் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி இந்த தராசில் இப்படியான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்துட்டேன். எனக்கு என்னென்னா நான் அதுக்கப்புறமா எடுக்காமல் இருந்துட்டு அப்புறம் எடுத்துருக்கணுமோ, தப்பு பண்ணிட்டோமோன்னு ஏதாவது ரிக்ரெட் பண்ணுவோமோன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.